ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சன் சமையல். இன்றைக்கி என்ன செய்ய போகிறோன்னா, எக் ரோல் எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. 10 நிமிஷத்துல ஈவினிங் ஸ்நாக்ஸாக செஞ்சிடலாம் வாங்க. இப்போது துருவின கேரட் ஒன்று எடுத்துக்குங்க, 2 பெரிய வெங்காயம் தூளாக கட் பண்ணி வச்சுக்கோங்க, குடமிளகா கொஞ்சம், கொத்தமல்லி கொஞ்சம், 2 பச்சை மிளகா, அவ்வளோதான். 3 முட்டை எடுத்துக்கலாம். இப்போது ஸ்டவ்வில் ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம், அதில் 2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லா சூடு ஏறட்டும். இப்போது ஜீரகம் கொஞ்சம் போட்டுக்கலாம், அது பொரியட்டும். இப்போ பொஞ்சிச்சு. இப்போது வெங்காயம் போட்டுக்கலாம், நல்லா வதக்கிக்கலாம். இப்போது நல்லா வதங்கிச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம், இது நல்லா வதக்கிக்குங்க. துருவின கேரட் கொஞ்சம் போட்டுக்குங்க, அது நல்லா ஃப்ரை பண்ணுங்க. இப்போ குடமிளகா கொஞ்சம் போட்டுக்கலாம், பச்சை மிளகாய் 2 போட்டுக்கலாம். இப்போ நல்லா அதை நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதக்கியாச்சு. சால்ட்டு கொஞ்சம் போட்டுக்கலாம், கரம் மசாலா 1/2 டீஸ்பூன், மிளகாய் தூள் 1/2 டீஸ்பூன் போட்டுக்கலாம், பெப்பர் 1/4 டீஸ்பூன் போட்டுக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது இந்த மசாலாலாம் ஒரு ஓரமாக தள்ளி விட்டுடலாம். நம்ம இப்போ எடுத்து வச்ச முட்டை 3 முட்டையும் இதில் உடச்சி ஊற்றிக்கலாம். இப்போது அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தேவையான சால்ட் இதுக்கு போட்டுக்கலாம், பெப்பர் கொஞ்சம் போட்டுக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிங்க. இது நல்லா பொடி மாசாக ஆக்கிடலாம். இப்போது எல்லா மசாலாவும் ஒன்றா கலந்து விட்டுக்கலாம். நல்லா மசாலாலாம் ரெடி ஆயிடுச்சு. இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போது ப்ரெட் எடுத்தாச்சு. இப்போது கத்திரிக்கோல் எடுத்து இந்த ஓரத்துலலாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். 4 பக்கமும் நல்லா கட் பண்ணிவிடுங்க. இப்போ எல்லா ப்ரெட்டும் அதேமாரியே கட் பண்ணிக்கலாம். நான் எல்லாத்தையும் கட் பண்ணிட்டேன். இப்போது நம்ம கட் பண்ணி வச்சு இதை எடுத்து நல்லா மிக்சியில் போட்டு பொடி பண்ணிக்கலாம். இது வந்து பிரெட் கிராம்ஸ், இது பேர். நல்லா பொடி ஆயிடுச்சு. இப்போ ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போது ஒரு ப்ரெட் எடுத்து நல்லா பூரிக்கட்டை வச்சு நல்லா தேய்ச்சிக்குங்க. ப்ரெட்டு வந்து சாஃப்டாக தான் இருக்கணும், ஹார்டாக இருந்துச்சுன்னா உடஞ்சிடும். இந்த மாதிரி எல்லா ப்ரெட்டும் நம்ம இதுமாரி பூரிக்கட்டை வச்சு தேய்ச்சி எடுத்துக்கலாம். இப்போது நம்ம மசாலா இதில் வைக்கலாம். நல்லா ஒரு ஸ்பூன் வைங்க. இப்போது அப்படியே ரோல் பண்ணிக்கலாம். இப்போ அந்த ஓரத்தில்
கொஞ்சம் தண்ணி விட்டு ஒட்ட வச்சுக்கலாம். அப்போ தான் ஃபினிஷ் ஆகும். நல்லா ஒட்டி விடுங்க. அவ்வளோதான், ரோல் ரெடி ஆயிடுச்சு. இன்னொரு ப்ரெட்டும் நம்ம வச்சு பார்க்கலாம். இப்போது இந்த ப்ரெட்டில் நம்ம செஞ்சு வச்ச மசாலா வச்சு ரோல் பண்ணிக்கலாம். நல்லா மெதுவாக சுற்றுங்க. தண்ணி விட்டு நல்லா ஒட்ட வச்சுக்குங்க. அவ்வளோதான். இப்போது 2 முட்டை ஒரு பவுலில் உடச்சி ஊற்றிக்குங்க. அதில் பெப்பர் கொஞ்சம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இந்த ரோல் எடுத்து இந்த முட்டையில் போட்டு எடுத்துக்கலாம். ரொம்ப ஊற விடக்கூடாது, எடுத்துடணும். இப்போது பிரெட் கிராம்ஸில் போட்டு பெரட்டி எடுத்துக்கலாம். அந்த ஈரப்பதம் இல்லாமல் நல்லா அந்த தூவி நல்லா உருட்டி எடுத்துக்குங்க. இப்போது எல்லாத்தையும் நம்ம இதுமாரி செஞ்சிக்கலாம். நான் எல்லாத்தையும் செஞ்சிட்டேன். சூப்பராக வந்திருக்கு. இப்போது எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். எண்ணெய் நல்லா மெதுவான சூட்டில் இருக்கணும். இப்போ போடலாம். பாருங்கள், ரொம்ப தீயக்கூடாது. எண்ணெய் மெதுவான சூட்லேயே போட்டு எடுக்கணும். இப்போ மெதுவாக அப்படியே திருப்பி விட்டுக்குங்க. ப்ரௌன் கலரில் வந்த உடனே நம்ம எடுத்துடலாம். அவ்வளோதான், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு எக் ரோல். இப்போது எடுத்துடலாம் வாங்க. இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம போட்டு எடுத்துடலாம். அவ்வளோதாங்க, ரொம்ப ஈஸி. எக் ரோல் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.